அத்தியாயம் 39. அதிகரிக்கும் எண்ணிக்கை. இறந்த நிம்ப் முதலாளியின் மீது கைகளை வைத்து இறந்த உடல்களை தனது இருப்பிடத்திற்கு அருகில் சேகரிக்க நிலவன் கீழ் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். 5 நிமிடங்களுக்குப் பிறகு அவர் இறுதியாக முடித்துவிட்டார். புதிய திறன்களையும் திறமைகளையும் எனக்குக் காட்டு என்று நிலவன் உத்தரவிட்டார். புரவலன் பின்வரும் திறன்களையும் பெற்றுள்ளார். ஹைவ்லிங்க் ரேங்க். பயனரை முழுமையாக கட்டுப்படுத்தவும் துணைவர்களுடனோ அல்லது பயனரால் உருவாக்கப்பட்ட ஒன்றிலோ மான தொடர்பை பகிர்ந்து கொள்ளவும் அனுமதிக்கிறது. தற்போதைய வரம்பு 200 மீட்டர். வெப்ப உணர்வு தரவரிசை. உடல் வெப்பநிலையின் அடிப்படையில் சுற்றியுள்ள சூழலை துல்லியமாக கண்டறிய பயனரை அனுமதிக்கிறது. தற்போதைய வரம்பு 40 மீட்டர். சோனார் கட்டளை. அதிக அதிர்வெண் சத்தங்கள் மூலம் பயனர் தனது பாடங்களுடன் தொடர்பு கொள்ள அனுமதிக்கிறது. நீட்டிப்பு. பயனர்கள் தங்கள் உடலில் இருந்து அதிக அடர்த்தி கொண்ட பைக்குகளை உருவாக்கி வெளியேற்றவும் சிறிது தூரம் கூட சுடவும் அனுமதிக்கிறது. பயனர்கள் தங்கள் விருப்பத்தின் அடிப்படையில் அவற்றை பின்வாங்கவும் முடியும். நிம்ப் பிளட்லைன் உறிஞ்சப்பட்டது. தற்போதைய இரத்த வரிசை தூய்மை 28%. மோசமில்லை. நிலவன் திருப்தியான புன்னகையை உதிர்த்தபடி கூறினார். இந்த மாடி முதலாளி நிலவனுக்கு நிறைய பயனுள்ள திறன்களையும் திறமைகளையும் கொடுத்தார். ஹைவ்லிங்க் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது, ஏனெனில் இதுவரை நிலவன் தனது கீழ் பணிபுரிபவர்களுக்கு வாய்மொழியாக உத்தரவுகளை வழங்குவதன் மூலம் மட்டுமே கட்டளையிட முடியும், மேலும் அவர்களின் பார்வையை பகிர்ந்து கொள்ள முடியும். ஆனால் இந்த புதிய திறன் அவனுக்கு கீழ் பணிபுரிபவர்களுடன் நேரடி மானா இணைப்பை ஏற்படுத்தி தனது விருப்பப்படி அவர்களை ஒழுங்குபடுத்த அனுமதிக்கும். நீட்டிப்பு அடிப்படையில் அவனுக்கு உள்ளார்ந்த கத்திகளை கொடுக்கும், அவற்றை அவர் மிக அருகில் இருந்து அதிக வேகத்தில் சுட முடியும். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் அவர் உண்மையில் ஒருபோதும் ஆயுதம் இல்லாமல் இருக்க மாட்டார். அது வால்வரின் முன்கைகளில் நகங்களைக் கொண்டிருந்தது போல இருந்தது. அமைப்பு. இணைக்கக்கூடிய திறன்களை எனக்குக் காட்டு. அந்த அமைப்பு திறன்களின் புதிய பட்டியலைக் கொடுத்தது. சாத்தியமான திறன் பட்டியலை பார்த்த பிறகு நிலவன் மகிழ்ச்சியில் துள்ளிக் குதித்தார். ஸ்கார்லெட். ஹைவ் மைண்ட் ஒரு தரவரிசை மேம்படுத்தக்கூடியது. மைண்ட் லிங்க் அண்ட் ஹைவ் லிங்க் ஆகியவற்றின் கலவையானது. இது ஹோஸ்டை கீழ் பணிபுரிபவர்களுடன் சரியான மானா மற்றும் ஆன்மா தொடர்பை ஏற்படுத்த அனுமதிக்கிறது. தொகுப்பாளர் கீழ்நிலை அதிகாரிகளுடன் பார்வை, உணர்வு மற்றும் தொடர்புகளை பகிர்ந்து கொள்ளலாம் மற்றும் அவரது விருப்பப்படி அவர்களை டெலிபதி மூலம் கட்டுப்படுத்தலாம். அனைத்து துணை அதிகாரிகளுக்கும் பொருந்தும் மற்றும் நிலவன் ஒரே நேரத்தில் கட்டுப்படுத்தக்கூடிய துணை அதிகாரிகளின் எண்ணிக்கையில் வரம்பு இல்லை. இருப்பினும் ஒரே நேரத்தில் 10க்கும் மேற்பட்ட துணை அதிகாரிகளுக்கு பயன்படுத்தப்படும் போது அது நிலவனுக்கு மான அழுத்தத்தை ஏற்படுத்தும். வெப்ப ரேடார் தரவரிசை மேம்படுத்தக்கூடியது. ஹண்டர் இண்டென்ட் மற்றும் ஹீட் சென்ஸ் ஆகியவற்றின் கலவையானது உடல் வெப்பநிலை, வெப்ப கையொப்பங்கள் மற்றும் அவற்றின் உடல்நிலை ஆகியவற்றின் அடிப்படையில் சுற்றுப்புறத்தையும் இலக்குகளையும் ஆய்வு செய்ய பயனரை அனுமதிக்கிறது. தற்போதைய வரம்பு 100 மீட்டர். நிலவன் ஒரு வெறி பிடித்தவனைப் போல சிரிக்க ஆரம்பித்தான். இந்த 2 இணைந்த திறன்களும் அவருக்கு மிகவும் நன்றாக இருந்தன. 1. ஒரு நெக்ரோமேன்சர் தனது இறக்காத உயிரினங்களின் படையை கட்டளையிடுவது போல இருந்தது. பெரிய குழு போர்களில் தனது துணை அதிகாரிகளுடன் சேர்ந்து சண்டையிட்டபோது நிலவன் மற்றும் அவரது குழு ஒருங்கிணைப்பை இது வெகுவாக மேம்படுத்தும். மற்றொன்று அவரது சொந்த விக்டர் சென்ஸை விட வேறுபட்டதல்ல, இது அவரைச் சுற்றியுள்ளவற்றை அளவிடவும் வெப்பக் கையொப்பங்களின் அடிப்படையில் பொருட்களை ஆராயவும் அல்லது கண்காணிக்கவும் உதவும். பார்வை குறைவாக இருந்த 2 இடங்களில் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது, மேலும் அவர்கள் விட்டுச் சென்ற பாதையில் பல விஷயங்களை கண்காணிக்கவும் உதவியது. பின்னர் நிலவன் தரை முதலாளியின் இதயத்திலிருந்து மையப்பகுதியை வெட்டி தனது விண்வெளி வளையத்தில் வைத்தார். அவன் தரை முதலாளி மற்றும் அவரது கூட்டாளிகளின் உடல்களை பார்த்தான். அமைப்பு. ஒரு இறந்த உடலை நான் நேரடியாக துணை அதிகாரிகளில் ஒருவருடன் இணைக்கலாமா? நிலவன் சில சந்தேகங்களைக் கேட்டார். இல்லை.
ஏற்கனவே உருவாக்கப்பட்ட துணை அதிகாரிகளுடன் தொகுப்பை தொடங்க ஹோஸ்ட் பரிணாம திறன்களை திறந்து மற்றொரு துணை அதிகாரியை பயன்படுத்த வேண்டும். அமைப்பு அதன் உயிரற்ற தொனியில் பதிலளித்தது. நான் கொஞ்சம் மான்ஸ்டர் கோர்களை செலவிட வேண்டும். இந்த குறைபாடு ஏற்பட்ட பிறகும் இந்த நிலையில் ஒரு ஓட்டை இருந்தது. ஒரு புதிய துணை அதிகாரியை உருவாக்கி அதை இறந்த நிம்ஃதரை முதலாளியின் நிலைக்கு கொண்டு செல்ல முடியும். அவன் ஒரு தனித்துவமான தரவரிசை அசுரன். பின்னர் இருவரின் உடல்களையும் ஒன்றிணைத்து மற்றொரு துணை அதிகாரியை உருவாக்க முடியும். நிலவன் எந்த நேரத்தையும் வீணாக்காமல் இறந்த மினியன் நிம்களை பயன்படுத்தி புதிய துணை அதிகாரிகளை ஒன்றன் பின் ஒன்றாக உருவாக்கத் தொடங்கினார். மேலும் அவர்களை சிந்தேசிஸ் தெய்வீக திறனை பயன்படுத்தி ஒன்றிணைத்தார். இறுதியாக அவனுக்கு ஒரு தனித்துவமான தரவரிசை முடிவு கிடைத்ததும் அதை அவன் தரை முதலாளியின் இறந்த உடலுடன் நினைத்தான். நிலவனுக்கு கிடைத்தது மற்றொரு ராட்சத நிம்ஃப். அது முந்தையதை விட பெரியதாகவும் வலிமையாகவும் இருந்தது. ஆனால் அந்த விஷயம் மிக பெரியதாகவும் அதன் இயக்கங்களில் பல கட்டுப்பாடுகள் இருந்ததாலும் அவனுக்கு முடிவு பிடிக்கவில்லை. அதிர்ஷ்டவசமாக அது பரிணாம திறனை திறந்துவிட்டது. ஏனெனில் நிலவன் 10B தரவரிசை அசுரன் கோர்களை பயன்படுத்தினார். அப்போதுதான் நிலவனுக்கு இன்னொரு யோசனை தோன்றியது. அவர் கூட்டாளிகளின் இறந்த உடல்களுக்கு அருகில் நின்று கொண்டிருந்த 6 ஜெனரல்களை பார்த்தார். ஒன்றாக இணைவதற்கு யார் சிறந்தவர் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டார். ஒமேகாவுக்கு காட்விஸ் ஃபென்ரிர் இரத்தக் குடும்பத்தை வைத்திருந்தார். அதை அவன் மற்றொரு கீழ்மட்ட இரத்தக் குடும்பத்துடன் கலந்து வீணாக்க முடியாது. பயன்பாட்டிலும் விளைவால் பாதிக்கப்பட்ட துணை அதிகாரியின் திறமையிலும் நிலவன் 6 ஜெனரல்களில் துணை அதிகாரியான ஆலிவரை தேர்ந்தெடுத்தார். முக்கியமாக ஆலிவர் ஒரு நீண்ட தூர தாக்குதல் வகுப்பை சேர்ந்தவர். அவருக்கு பொறிகளை உணர்தல் மற்றும் அமைப்பது தொடர்பான தனித்துவமான திறன்களும் இருந்தன. மேலும் அவரது உணர்தல் திறன்களால் நீண்ட தூர உளவு பார்க்க முடியும். இந்த இணைப்பு நிச்சயமாக முந்தைய திறன்களை முன்னிலைப்படுத்தும். அதே நேரத்தில் ஹீட் சென்ஸ் போன்ற புதியவற்றை வழங்குவது ஆலிவரை இந்த பணிக்காக ஒரு சிறப்பு துணை அதிகாரியாக மாற்றும். மேலும் அவர் ஹைவ்லிங் திறனை பெறுவார். எனவே இது எதிர்காலத்திற்கான ஒரு நல்ல முதலீடாக இருக்கும். இது அவரது கைகளில் இருந்து அம்புகள் எய்யவோ அல்லது வில்லுடன் அவற்றை பயன்படுத்தவோ அனுமதிக்கும். துல்லியமாகச் சொன்னால் எண்ணற்ற அம்புகளைக் கொண்ட ஒரு வில்லாளராக அவர் இருப்பார். ரோனின் ஒரு நெருக்கமான போர் வர்க்கம் என்பதால் இந்த இணைப்பால் அதிக நன்மை அடைய முடியாது என்பதால் அவரை நிராகரித்தான். ஒன்றிணை. நிலவன் அமைப்புக்கு தொகுப்பு செயல்முறையைத் தொடங்கி அவற்றை ஒன்றிணைக்க உத்தரவிட்டார். ஆலிவரின் நினைவைப் பெற்று இருவரின் திறன்களையும் கொண்டு ஒரு நிலையான துணைநிலை அதிகாரியை உருவாக்க ஹோஸ்டுக்கு 50B தரவரிசை அசுரன் கோர்கள் தேவை. நீங்க ஏன் ஒரு வங்கியை கொள்ளையடிக்கக் கூடாது? இந்த கருக்கள் மரங்களில் வளரும்னு நினைக்கிறீங்களா? நிலவன் எரிச்சலான முகபாவத்துடன் கூறினார். வெவ்வேறு உயிரினங்களை இணைப்பது என்ற பெயரில் ஒவ்வொரு பரிணாமத்திற்கும் அந்த அமைப்பு அதிகமாக கேட்டுக்கொண்டிருந்தது. ஒவ்வொரு நாளும் அது பேராசையாக மாறிக்கொண்டே இருந்தது. நிலவன் ருத்ரா அண்ட் ஒமேகாவை உருவாக்கும்போது அவற்றின் தொடர்புடைய இனங்கள் கிடைத்ததை அதிர்ஷ்டசாலி என்று கருதினார். இல்லையெனில் இது போன்ற பல கோர்கள் விலை அதிகமாக இருக்கும். நிலவன் வருத்தத்துடன் கூறிவிட்டு நடைமுறையைத் தொடங்கினார். 21 நிமிடங்களில் ஆலிவர் ஒரு புதிய வகையான துணை மனிதனாக பரிணமித்தார். அவரது தோற்றம் இனி ஒரு மனிதனைப் போல இல்லை, மாறாக ஒரு ஹெட்டரோமார்பிக் அசுரன். இது ஓரளவு மனித உருவமாகவும் ஓரளவு அசுரனாகவும் இருந்தது. ஆலிவரின் புதிய தோற்றம் அவரது அசல் தோற்றத்திலிருந்து பல வழிகளில் வேறுபட்டது. இப்போது அவருக்கு 6 நீண்ட முட்கள் போன்ற கால்கள் அவரது முதுகில் இருந்து வந்தன. அவரது கால்களில் பல கூர்முனைகள் இருந்தன. மேலும் அவரது உயரம் அவரது முந்தைய 1.7 மீட்டரை விட 4 மீட்டர் உயரத்திற்கு அருகில் இருந்தது. முகமும் தலையும் இனி ஒரு மனிதனுடையது அல்ல, ஆனால் ஒரு மெல்லிய மற்றும் எலும்பு மண்டை ஓடு. இது சிறு குழந்தைகளுக்கு தூக்கத்தில் கனவுகளை தரும். அதிர்ஷ்டவசமாக அவர் இன்னும் தனது கண்களை தக்க வைத்துக் கொண்டார். ஆனால் மிக முக்கியமாக ஆலிவர் இப்போது ஒரு ஹாஃப்லார்ட் தரவரிசை அசுரனாக இருந்தான்.
புரோட்டர் என்ற வேரியண்ட் ஸ்பீசிஸுடன் பரிணாம திறனை வெளிப்படுத்தியிருந்தான். நிலவன் இந்த முடிவை எதிர்பார்க்கவில்லை, ஆனால் எதிர்காலத்தில் இதுபோன்ற பல சோதனைகள் இருக்கப் போவதால் அதை ஏற்றுக்கொண்டார். எண்களை ஈடு செய்யவும் அசுர மையங்களை காப்பாற்றவும் பெயரிடாமல் புதிய துணை அதிகாரிகளை உருவாக்கத் தொடங்கினார். வெறும் 2 மணி நேரத்தில் நிம்ஃப் மினியன்களை விட வலிமையான மற்றும் பெரிய சுமார் 50 புதிய துணை அதிகாரிகளை உருவாக்கிய பிறகு அவன் இறுதியாக நிறுத்தினார். இப்போதிலிருந்து நான் இப்போது உருவாக்கிய அனைவரும் எதிர்காலத்தில் புதிய துணை அதிகாரிகளுடன் வளரும் ஒரு சிறிய குழுவின் ஒரு பகுதியாக இருப்பார்கள். இனிமேல் நீங்கள் அனைவரும் ஒன்றுதான். நான் உங்களை லெஜியன் என்று அழைப்பேன். நிலவன் கைகளை ஒன்றாக கூப்பியபடி கூறினார். பகல் முடியப் போய்க் கொண்டிருந்தது, இரவும் நெருங்கிக் கொண்டிருந்தது. நிலவன் நகரத்திற்குத் திரும்பி நேற்று போலவே அதே பாருக்குச் சென்றான். குறியீட்டை பேசிய பிறகு நிலவன் மீண்டும் ஸ்னேக்கினை சந்தித்தான். நான் கேட்டதை நீ கொண்டு வந்தியா? ஆமாம். கடந்த 5 ஆண்டுகளில் பாறைகளுக்கு அடியில் புதைக்கப்பட்ட பல சம்பவங்களை, அதிகாரப்பூர்வமற்ற சம்பவங்களை மற்றும் பலவற்றை நான் சேகரித்தேன். அவற்றை 3 வெவ்வேறு புத்தகங்களாக பிரித்தேன். 1 கொலைகாரர்கள், கற்பழிப்பாளர்கள், திருடர்கள் மற்றும் கொள்ளையர்கள் போன்ற சாதாரண குற்றவாளிகளுக்கு. 2வது, தங்கள் பெயரையும் குடும்ப பின்னணியையும் துஷ்பிரயோகம் செய்து பெண்களையும் குழந்தைகளையும் தங்கள் நோய்வாய்ப்பட்ட ஆசைகளுக்காகவும் சித்திரவதைகளுக்காகவும் கொலை, படுகொலை மற்றும் கடத்தல் செய்த பிரபுக்கள் மற்றும் அவர்களது உறவினர்களுக்கு. 3வது புத்தகத்தில் அரசாங்கத்திலும் இராணுவத்திலும் செல்வாக்கு மிக்கவர்கள் உள்ளனர். இதில் உயர் பதவியில் உள்ள வீரர்கள், லெப்டினன்ட்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் மற்றும் நீதிபதிகள் போன்ற சட்ட அமலாக்க அதிகாரிகள் கூட உள்ளனர். அவர்கள் தனிப்பட்ட ஆதாயத்திற்காக தங்கள் பதவியையும் அதிகாரத்தையும் துஷ்பிரயோகம் செய்து பணம் சம்பாதிக்க உதவிகள் செய்தனர். ஸ்னேக்கின் பேசி வருத்தத்தில் பெருமூச்சு விட்டார். நேற்று நீங்கள் எனக்கு கொடுத்த பணத்தில் பெரும்பகுதியை நான் செலவழித்து உங்களுக்கு தெரிந்த நிறைய தொடர்புகளை பெற வேண்டியிருந்தது. இது நான் இதுவரை செய்த வேறு எந்த உளவுத்துறை சேகரிப்பு வேலையையும் விட மிகவும் ஆபத்தானது. நான் பிடிபட்டால் நாளை மாலைக்குள் நான் பொதுவில் தூக்கிலிடப்படுவேன் என்று கொலையாளி இன்று நெருப்புடன் விளையாடியதை நினைவு கூர்ந்தார். ஏனெனில் தகவல் மிகவும் உணர்திறன் வாய்ந்ததாகவும் பட்டியலில் பல செல்வாக்கு மிக்க நபர்கள் ஈடுபட்டிருந்ததாகவும் கூறினார். அருமையான வேலை. நான் உங்களிடமிருந்து இதைவிட குறைவாக எதையும் எதிர்பார்க்கவில்லை என்று நிலவன் கூறிவிட்டு மற்றொரு பையில் தங்க நாணயங்களை வெளியே எடுத்தார். நீங்கள் செய்த கூடுதல் முயற்சிகளுக்கான வெகுமதியாக இதை நினைத்து பாருங்கள். மேலும் நான் விரைவில் அதிக எண்ணிக்கையில் தலைகளை வழங்குவேன் என்று ஜனாதிபதி சாம்ராஜிடம் சொல்லுங்கள் என்று நிலவன் சிரித்தபடி கூறினார். குட்டி, நீ நீதிமான் மாதிரி முட்டாள்தனமா பேசுறதில் ஆர்வம் காட்டல, இல்லையா? பாம்புக்காரன் முகத்தில் எச்சரிக்கையான முகபாவத்துடன் கேட்டான். சரி, சீக்கிரமே பார்க்கலாம். நிலவன் சிரித்துக்கொண்டே பாறை விட்டு வெளியேறினான். சூரிய உதயம் வந்தது. மறுநாள் ஒரு இனிமையான காலையுடன் தொடங்கியது. ஆனால் மக்கள் தங்கள் நாளை தொடங்கும் வழக்கமான மகிழ்ச்சியான நேரங்களைப் போலல்லாமல். ஃபிலாவோட் நகரம் தற்போது குழப்பத்தில் இருந்தது. மேலும் நகரத்தின் பல்வேறு சதுக்கங்கள் மற்றும் சில பகுதிகளில் மக்கள் குழுக்களாக கூடிக்கொண்டே இருந்தனர். நகரத்தையே அதிர வைத்தது. ஒவ்வொரு தெருவிலும் 1 என சுவர்களில் தொங்கவிடப்பட்ட டஜன் கணக்கான உடல்கள். இறந்த உடல்களை விட மக்களை மிகவும் பயமுறுத்தியது இந்த மக்களின் இரத்தத்தை பயன்படுத்தி சுவர்களில் எழுதப்பட்ட வார்த்தைகள்தான். ஒவ்வொரு பாவியும் தங்கள் குற்றங்களுக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டும். ஏனென்றால் நியாயத்தீர்ப்பு நெருங்கிவிட்டது. இந்த ஸ்டோரிஸ் பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஒருவேளை இந்த ஸ்டோரிய தனிப்பட்ட முறையில் தினமும் பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா மாதம் 30 ரூபாய் கொடுத்தால் போதும். உங்கள் டெலிகிராமுக்கு தினமும் ஆடியோ ஸ்டோரி வரும்.